எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி, லாக்குல், நான் எல்லாரும். இந்தியா ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு ஒரு டீமு, செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு வந்து ரஜத் பட்டிதார் கேப்டனு, பிரப்சிம்ரன் விக்கெட் கீப்பர், ரியான் பராக், ஆயுஷ் பதோனி, ஷுயான் ஷெட்கே, விப்ராஜ் நிகம், நிஷாந்த் சிந்து, குர்ஜப்னீத் சிங், யுத்வீர் சிங், பிஷ்னாய், அபிஷேக் பொருள் தான் கீப்பரு. அடுத்த லெவலுக்கு வந்துட்டார் அவர். பிரியான் ஷாரியா, சிமர்ஜித் சிங். இதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடிஐக்கு வந்து திலக் வர்மா, பட்டிதர், அபிஷேக், பிரப்சிம்ரன், பராக், ரியான் பராக், ஆயுஷ் பதோனி, ஷியான் ஷெட்கே, விப்ராஜ் நிகம், நிஷாந்த் சிந்து, குர்ஜப்னீத், யுத்வீர், பிஷ்னாய், போரல், ஹர்ஷித் ராணா. அது ஹர்ஷித் ராணா தானே? ஹர்ஷித்னா இல்லை தூபேவா? ஹர்ஷ் தூபே. ஓகே, ஹர்ஷ்தீப் சிங்கும் உள்ள வராங்க. ஓகே, ஸோ திலக் வர்மா உள்ள வராரு, ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வராரு, ஹர்ஷித் ராணா உள்ள வராரு, அபிஷேக் சர்மா உள்ள வர்றாரு. ஸோ இந்த டீம் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கான்பூர்ல நடக்குது மேட்ச், மட்டும் சொல்லு. நல்ல டீம் எடுத்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் 4 பேர் மட்டும் ஐ திங்க் லேட்டா ஜாயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஐ திங்க் கேஎல் ராகுலும் சிராஜும் அட்லீஸ்ட் ஐ திங்க் கொஞ்சம் இதுக்காக ஐ திங்க் அவங்க வந்து 4 days வராங்க. குட் பில்டப் தான் இதுல. இப்ப தெரியும் ராஜத் பைடார் நம்ம நேற்று சொன்னோம், அவர் இன்னும் அவங்க டெஸ்ட்ல இது பண்ணல, கன்சிடரேஷன்ல இருந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு. இதுல ஆப்வியஸ்லி கேப்டன் தான் ஆக்கியிருக்காங்க திலக் வர்மா இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ ஹீஸ் இந்த ஓடிஐல கன்சிடரேஷன்ல இருக்காரு. அப்போ அவர் கன்வென்ஷன்ல இருக்காரு, கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசெண்டா. ஸோ அதனால தான் இதான் ஐ திங்க் பெஸ்ட் ஹோப்பா. இஷான் கிஷான் எடுத்துருக்கலாமா? அது மேபி ஒரு ஆப்ஷன். ஏன் அவர் இல்லையா? ஏன்னா அவரு விக்கெட் கீப்பிங் வந்து இவங்க பிரப்சிம்ரனும் அபிஷேக் பொருளும் எடுத்திருக்காங்க. ஒரு இல்ல இஷான் கிஷான் வந்து போன தடவை சொன்னாரு அந்த மாதிரி நான் ரெடி இல்லை அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டாரா? அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏன் அவர் எடுக்கலன்னு ஒரு ஆப்ஷன்னா ஏன் அது மட்டும்தான் ஒரு இது இருக்கு. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன். பிரப்சிம்ரன் சிங் வந்து இப்போ 2-3 சீசனா பஞ்சாப்க்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு ஐ திங்க் ட்ரைங். அப்படி கொடுத்தாலும் அவங்க ஒரு மேட்ச் தானே அவர் விளையாடுறாரு. அந்த ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் 2 மேட்ச் தான் விளையாடுறாரு. எல்லா 2 டீம் ஸ்குவாட்லயும் இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அபிஷேக் பொருளோட. இல்ல ஆமா, பட் இவர் வந்துட்டாருன்னா அவர் வந்து போய் ஓப்பனிங் யார் இறங்குவாங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிரியன் ஷாரியாவும் சாரி ஆமா சிம்ரன் சிங் ஆர் அபிஷேக் பொருளே கூட இறங்கலாம். பிரியன் ஷாரியா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்குவாட்ல எடுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்குவாட் பாக்குற வயசு அபிஷேக் பொருள் ஆர் மேபி அபிஷேக் பொருள் இல்லடா ஒருத்தர் அபிஷேக் பொருள் உட்காருவாருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் பொருள் உட்கார்ந்தான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான் அபிஷேக் பொருளும் இங்க பாரு யுத்வீரும் உட்காருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல இப்ப என்ன நான் என்ன கேக்குறேன்னா உட்கார மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பிரியன் ஷாரியா இருக்காருல்ல, பிரியன் ஷாரியா வந்து செஞ்சுரி போட்டாருன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்கிறாங்க டீம்ல, செஞ்சுரி போட்டாருன்னு வச்சுக்கோ. அப்புறம் அடுத்த மேட்ச்ல என்ன பண்ண முடியும்? அடுத்த மேட்ச்ல ஒரு ஸ்குவாட்ல இல்ல, அபிஷேக் சர்மா வந்துருவாரு. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு கீப்பர் கண்டிப்பா வேணும். பிரப்சிம்ரன் சிங் விளையாடுவாரு. அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அபிஷேக் பொருளையும் இவரையும் விளையாட விட்டுட்டு, அபிஷேக் பொருள் யார் அபிஷேக் பொருள் திடீர்னு செஞ்சுரி அடிச்சாரா நீ கீப்பிங் பண்ணி நீ அபிஷேக் சர்மா விளையாடுன்னு பிரப்சிம்ரன் எடுக்கணும். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா 2 கீப்பிங் ஆப்ஷனா இருக்காங்கடா. 2 பேரும் விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒருத்தர் உட்கார வைப்பாங்கன்ற செகண்ட் மேட்ச். அபிஷேக் தெரியல, எனக்கு டவுட் அபிஷேக் பொருள் விளையாடுறது. பாப்போம். பிரியன் ஷாரியா வந்து ஃபர்ஸ்ட் நீ சொல்ற வாஸ்தவம் தான், பட் அவர் ஆட வர்றது என்ன இப்போ ஒரு சீசன் தானே அடிச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸ்போஸ் ஆகட்டும், இந்தியாவோட விளையாண்டு பார்க்கட்டும், அந்த மாதிரி மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தானே பார்க்கணும். தவிர ஓப்பனிங் உடனே இறக்கி என்னன்னா அவர் எடுத்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். அவர் வந்து அவர் டெல்லி இதுல கூட இல்லைன்னு நினைக்கிறேன். லிஸ்டே கூட விளையாடல இன்னும். ஐ திங்க் ஆவரேஜஸ் அரௌண்ட் 11 என்னமோ ஒன் டேல, லைக் டொமஸ்டிக் ஒன் டேஸ்ல பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 25 45 தான் நினைக்கிறேன். ஸோ அவரை எடுத்தது வந்து ஒரு ஐபிஎல்லுக்காக எடுத்திருக்காங்க, ஜஸ்ட் அஸ் அ பேக்கப்னு ஐ ஃபீல். சிமர்ஜித் சிங்கும் அதே தான். சிமர்ஜித் சிங்கும் இது கோஸ் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல இருந்துட்டு வெளியே போறாங்களோ அவங்களுக்கே சான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 9 கேம்ஸ் சரி. இதுல ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட கிடையாது. நல்ல பிளேயர் தான். குர்ஜப்னீத் சிங் சரி, ஓகே, குர்ஜப்னீத் சிங் தமிழ்நாடு பிளேயர். பட் அது போக இவங்க ஜெகதீசன் கன்சிடர் பண்ணல. டெஸ்ட்ல அவர் இருக்காரு இன்லைன், பட் ஓடிஐலயும் நல்லா கேப்பபிள். ஓடிஐல ஆக்சுவலா பெட்டர் ஆப்ஷன் அவர். அத அவங்க கன்சிடர் பண்ணல. சாய் சுதர்ஷன் கன்சிடர் பண்ணல.
அதுக்கப்புறம் இவர் சாய் கிஷோரும் கன்சிடர் பண்ணல. சாய் நிறையா கிஷோர் என்னடா இன்ஜூர்டு. சாய் கிஷோர் அப்படியா? ஓகே, சாய் கிஷோர் இன்ஜூர்டு. வேற இவங்க தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். சாய் கிஷோர் இன்ஜோர்டுன்னு சாய் கிஷோருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா மட்டுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு பாத்தீங்களா துலீப் சாய் ட்ரோஃபி கிஷோர் விளையாடுறாங்களா injured-ன்னு. அதுல அதுல இல்லைன்னா இருந்திருப்பாருடா. ம். சித்தார்த் ஐ திங்க் வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 year மேபி 1.5 yearsல ஐ திங்க் அடுத்த ஒரு 2 seasonsல ஆண்ட்ரே சித்தார்த் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தமிழ்நாட்டுல இருந்து பெரிய பிளேயர்னா. ம். அவர் இந்த ரஞ்சி சீசனுக்கே ரெடி ஆயிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி இந்த சீசன் ஃபுல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன் ஆண்ட்ரே சித்தார்த். தலைவன் பட் விஜயசங்கர் வந்து டீம் விட்டு வேற ஜெய்சங்கர் தான் போயிட்டாரு. போயிட்டாருல்ல, இடம் கொடுத்துட்டு ம். போயிட்டாரு. விளையாடல. இன்னும் எந்த டீம்னு அவர் இது பண்ணல. ஸ்டில் லுக்கிங் வெயிங் அட் ஆப்ஷன்ஸ். அதுக்கு நீங்க திரும்ப சஞ்சு சரி, நம்ம சாம்சன் வந்து எந்த பிரான்ச்சைஸுக்கு போவாருன்னு சொல்றீங்களே, விஜயசங்கர் வந்து எந்த ரஞ்சி டீமுக்கு போவாருன்னு பேசுங்க. அதுக்கு ஒரு எபிசோட் போடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க. எந்த டீம்ல சேர்த்து லாகோல் இந்த தமிழ்நாடு தான் வீடியோல போகுது. சஞ்சு சாம்சன் பத்தி பேசியாச்சு. கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நம்ம சரி ஏன்னா கொஞ்சம் இல்லாத லேட்டா பத்தி வரும்னு சரி எதிர்பார்த்தேன். இவ்வளவு நம்ம சீக்கிரம் வரும்னு ஆ. எதிர்பார்த்தேன். பேச வந்ததை பத்தி பேசுவோம் வாங்க. இந்தியா ஏ பத்தி பேசுவோம் வாங்க. இதுல சரி, எத்தனை இந்த சிஎஸ்கே வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் 13ல வாட்ச் அவுட் ஃபர்ஸ்ட் வந்து டீம்ல வந்து டிஷ். இப்போ யாரு? இவங்க பிளே தான். இப்போ ஹர்திக் பாண்டியா ப்ராஜெக்ட்ல இருக்கிறது வந்து அடுத்து சுயான் ஷெட்கே தான். அவரும் ரொம்ப நல்ல ஹைலி ரேட்டடு, ரொம்ப கேப்பபிள் பவுலர் அண்ட் பேட்டர், நல்ல ஹிட்டர். இப்போ ரொம்ப எல்லாத்தோட முக்கியமான பிக் மேட்ச் பிளேயர், க்ரூஷியல் நிறைய மொமெண்ட்ஸை வின் பண்ணுற ஒரு பிளேயர். டெம்பர்மெண்ட் வைஸ் இஸ் எக்ஸலண்ட். ஸோ அவர் தான் நான் சொல்லுவேன். சுயான் ஷெட்கே தான் நான் சொல்லுவேன். மட்டும் நீ என்ன நினைக்கிற? அதான் லைக் அந்த ஸ்கில் செட் வந்து ரொம்ப இது. அண்ட் அந்த ராபின் சிங் பதோனியும் ஒரு கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு இருக்காரு. அடுத்த லெவல் வருவாரா? பதோனி வந்து மட்டோட ஃபேவரட் ஆக்சுவலா. டேய் உங்க ஃபேவரட் நீங்க தான் எல்லா வாட்டியும் எடுப்பீங்க ஐபிஎல்ல. கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த லெவல் வருவார். இப்ப மத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பராக் இருக்காரு எல்லாமே. பட் எல்லாருமே இந்தியாவுக்கு விளையாடிட்டாங்க. பதோனியும் இன்னும் அடுத்த லெவல் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அண்ட் ஹீஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபீல்டரு. ஒரு 2 ஓவர் போடுறது அந்த இப்ப எல்லாரும் அப்படிதானே எதிர்பார்க்கறாங்க. இந்தியன் டீம்ல வந்து பேட்டிங் மட்டும் இல்ல, கொஞ்சம் ஒரு ஓவர் 2 ஓவர் வேணும்னா போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கல்ல. இப்போ நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் நிறைய தடவை. விப்ரஜ் நிகம் வந்து ஒரு நல்ல ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் வருவாருன்னு சொல்லி, ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். இப்ப அவரும் இருக்காரு, பிஷ்னா இருக்காங்க. 2 பேரும் விளையாட விடுவாங்களா இல்ல இல்ல பிச்சு ஃபர்ஸ்ட் பொறுத்து? சொன்னது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். யுத்வீர் சிங் வில் சிட் அவுட். அண்ட் யாரு நிஷாந்த் சிங். அபிஷேக் பர்வல் சிட் அவுட்டும் நான் சொல்றேன், நீ வந்து வேற சொல்ற. விப்ராஜ்ல என்ன அட்வான்டேஜ்னா வெற்றி, பேட்டிங் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிஷ்னாய் ஓவர் பிஷ்னாய் 2 பேர் ஆடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விப்ராஜ் கேன் ஆல்சோ பவுல் இன் பவர் பிளே. அது வந்து ஒரு பெரிய இது, ஹியூஜ் திங் டு ஹேவ் இன் யுவர் இது. அதனால விப்ராஜ் வந்து இந்தியா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர், லெக் ஸ்பின்னர் ஹூ கேன் பவுல் இன் பவர் பிளே, ஹூஸ் ஹிட்டர், லோவர் ஆர்டர் ஹிட்டர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரி அட்ரிபியூட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஐ திங்க் 2 பேரும் விளையாடுறது சான்ஸ் உண்டு. 13 பேர் தான் இருக்காங்க ஸ்குவாட்ல. 2 பேர் அதான் அதனால 2 பேர் நான் சொல்றது போறலும் யுத்வீர் தான் உட்காருவாங்கன்னு நான் சொல்றேன். நான் யுத்வீரும் நிஷாந்த் சிந்துவும் சொல்றேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க அஜித் ராம் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில். அவரும் நல்ல கன் பவுலர், கன்னு. அவர் பவுலிங் வந்து கன்னு. துஷார் ரஹேஜாவும் கன்னு. அவரும் இப்போ வருவார் பாரு, கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வருவார். ஸோ இவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணிட்டாங்க, அஜித் ராமும் துஷார் ரஹேஜா. இவங்க எல்லாருக்கும் எனக்கு என்னமோ அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவைண்ட் இருக்கு, ரீசெட் இருக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். அப்ப வேணா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்ல்ட் கப் வரைக்கும் இப்போதைக்கு உங்க T20 மட்டும் தான் அவங்க இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே வந்து இப்ப T20 தான் அதிகமா. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப T20 தான் பாக்குறாங்க. அவங்க லிஸ்டே தெரியல எனக்கு. பட் ஆனா இப்போ அவங்களுக்கு ஆப்வியஸா வந்து பார்த்தா ஐபிஎல் வச்சு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப அவங்க டிஎன்பிஎல் அதெல்லாம் வந்து பின்னாடி தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இஃப் ஹி கெட்ஸ் சரிங்க. சான்ஸ். என் தலைவன் கருண் நாயர் போன வாட்டி விஜயாசாரியில் அந்த அடி அடிச்சுட்டு இப்போ ஓடிஐக்கு நீங்க எடுக்காம விட்டீங்கன்னா கேட்கிற வருத்தமான கொஸ்டின் தான். 5 மேட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாட்டாரு. 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட்டாருல. டேய் இது அவர் ரன் அடிச்சது எதுல? ஆக்சுவலா இப்ப நிறைய விஜயாசாரில. பிளேயர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சான்ஸ் டேய் நான் தெளிவா தானே ராகுல், கடைக்கு போனீங்களா அந்த கதை தான் இப்ப பேசணும். இப்ப அதாவது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு இந்தியா ஏல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம். ரொம்ப வயசானவங்களுக்கு பிரதர், வேணாம் பாக்குறாங்க. அவன் 800 ரன்னா 900 ரன்னா எவ்வளவு ரன்ரா அடிச்சது விஜயாசாரில? அது 50 ஓவர். இப்ப நீங்க 50 ஓவருக்கு டீம் எடுக்கிறீங்க. டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஏன் கருண் நாயர் இதுல இல்ல?
இதுல நான் எப்படின்னா இன்னொன்னு பளிர்னு எரியும். இதுல எப்படின்னா பளிர்னு எரியும். ஏன்னா பெட்டர் அவர் மேட்ச் கருண் நினைச்சிட்டு நாயர். இன்னொன்னு Yeah. வந்து இந்த இதுல வந்து ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும்னா ரஜத் பட்டிதார் பில்ட் பண்ணுவாரு. திலக் வர்மா சரி ப்ரூவன் இது. மத்த யாருமே வந்து ஐ டோன்ட் தெரியல யாராவது தே வில் பி ஏபிள் டு பில்ட் இன்னிங்ஸ் 50 ஓவர்ஸ் விளையாட தெரியுமா? பராக் 20 ஓவர்ஸ் கண்டிப்பா பதோனிக்கு 2 விளையாடும். கியருமே இருக்கு. பதோனி எல்லா பராக் இதுவும் பண்ண பராக் ஆடுவாரு. பதோனி நிஷாந்த் சித்துவும் இட்ஸ் வெரி குட் கன்வென்ஷனல் பிளேயர் தான் அவரும். பட் 2 அது மினிட்ஸ் முன்னாடி வெளியே உட்காருவாருன்னு but சொன்னான். இல்லடா, நான் தான் சொல்றேன் சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேனே. விளையாடுறதுக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வந்து சூரியன் ஷெஜே இவரு விப்ரஜ் 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. 3 பேரும் ஆல்ரவுண்டர் தான் கன்சிடர் பண்றோம். அதுல 3 பேரும் விளையாடுவாங்களா இல்ல 2 பேரும்? நம்ம இப்போ வந்து நம்ம இருக்கிற இந்தியா இத பத்தி பார்த்தனா எல்லாரும் இவங்க all-rounder இதுல தான் கம்மியா அப்படின்னு விளையாண்டது சொல்றாங்க. வந்து விப்ரஜனிங்கம்மா. ஐபிஎல் ஆமா மட்டும் ஆமா. விளையாடி இருக்காரு. வேற எதுவும் விளையாட நல்லா. அந்த டெல்லி பிரீமியர் லீக், ஐபிஎல், இந்தியா ஏ 3 தான் வெயிட் ஆவாரு. அடுத்து இந்தியா ஸ்ட்ரைட்டா அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது. ஹீரோ இந்த சரி ஹீரோ தான் இந்த வரும். வெங்கடேஷ் ஐயர்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவரை வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஏன்னு கேக்குறேன். நான் என்ன உள்கட்சி நினைக்கிறேன்னா பூசலா யார இருக்கும். ஓரளவுக்கு இன்டர்நேஷனலி விளையாடினவங்க யாரையும் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸ் ஆல்மோஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் டீமுக்கு இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ். அந்த அளவுக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இல்லாத ரஜத் பட்டிதார் மட்டும்தான் வந்து இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு, பராக் ஆடி இருக்காரு. எல்லாருமே வந்து ரவி பிஷ்னாய் சொல்லலாம். எல்லாருமே வந்து இதுல ஆனதே கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது. ஸோ மேபி ஃபார் தட் ரீசன் அவங்க இல்ல ஒரு புது ஸ்குவாட் பில்ட். ஆர் சிம்பிள் ரீசன் வந்து இவங்கெல்லாம் அடுத்த லெவல் போறதுக்கு சான்ஸ் உண்டு. நாட் ஜஸ்ட் ஸ்டாட்ஸ், செலக்டர்ஸ் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்தே பண்றாங்க. இவங்களுக்கு பார்த்தா ஒரு ஓகே டேலண்டட், தே கேன் ரீச் தட் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நினைக்கிறவங்கள பண்ணலாம். ஏற்கனவே சான்ஸ் கொடுத்து இல்லாதவங்கள எதுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்களோ என்னமோ. ஃபியூச்சர் ப்ரூஃப். சரி இந்த எல்எஸ்டி குரூப், இந்த மாயங்க் யாதவ், இந்த பேர் என்ன, இந்த லெப்ட் ஆர்ம் மோஹிசின் கான், ஆகாஷ் தீப் இப்போ வேற அவங்களாம் பயங்கர ஃபிட்னஸ் ஸ்டார் ப்ரூவ் ஆயிட்டாரு. பண்ணுவாங்க. இந்த குரூப்ல யாராச்சும் ஆகாஷ் தீப்லாம் இந்தியா விளாண்டாரு டெஸ்ட் மேட்சஸ்லாம் இங்கிலாந்துல, அவங்கலாம் யாருமே இல்லையா மட்டும்? ஆகாஷ் தான் அவரு 5 மேட்ச் எப்படி விளையாட போறோமோ அப்படின்றலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அவரு எதுக்கு, ஏற்கனவே ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அதிகமா தான் இருக்கு அவருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான் சான்ஸ்ல. அவங்க எல்லாம் டைரக்டா சிராஜ் மெயின் டீம் பிரதர். சிராஜ் 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 சொல்லுங்க. சிராஜ்லாம் மெயின் தான் டீம். டெஸ்ட்டுக்கு வராருல செகண்ட், அவருக்கு தான் Four ஆக்சுவலா day ரொம்ப match. கூப்பிடணும். அவர் தான் அவ்வளோ விளையாடி இருக்காரு. ரெஸ்ட் கொடுங்க, அதான் ஒரு பில்டப்காக, ஒரு வார்ம் அப் பில்டப்காக ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ஸ்லோவா பில்ட் பண்றதுக்காக 4 day மேட்ச் விளையாடுறாரு. அதுலயும் கொஞ்சம் கம்மியா தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அப்போ இதுதான் இந்த டீமு. இவங்க வந்து நீங்களாம் சொல்கிற மாதிரி நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு போகிறாங்க. யார் யார் இதில் தேருவாங்க அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். இப்போ பாப்போம் என்ன குர்ஜப்னீத் ஆகுதுன்னு. சிங் ஆனால் ரீசெண்டாக ஒரு மேட்ச்ல, இப்போ ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஃபிட்டாக வந்து எக்ஸ்ட்ரா பேஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டண்டாக விளாட்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வச்சுக்கோங்க என்னையும் ஒரு விஷயம் சேர்த்து அப்படின்னு சொல்றீங்க. அதான் புரியுது. சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அதான் நீ தெரியும், நீ சொல்லும் போதே எனக்கு தெரியும். ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லுங்க, இல்லாட்டி கம்பெனியை மூடிடுவோம். லாக்குல ஏதாவது சொல்றீங்களா இந்த டீமை பத்தி? இந்த நிஷாந்த் சிந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிஷாந்த் சிந்து அப்படின்னு யாராச்சும் பிவி சிந்துவோட பிரதர் இல்லை அவரோட ரிலேட்டிவ் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அவர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தவர், ஒரு ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர், டெஃபினெட்லி பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணும். வெச்சி இல்ல அவரு இப்ப கூட ஒரு லாஸ்ட் மேட்ச் ஏதோ 5 விக்கெட் ஆல் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அது நார்த் ஜோன் அந்த மேட்ச்லயா? நார்த் ஜோன் சவுத் ஜோன் மேட்ச்ல 5 அந்த விக்கெட் மேட்ச் எடுத்தாரு. அவரு நல்லாவே ப்ராப்பர் பேட்ஸ்மேனு, ப்ராப்பராகவும் இது பண்றாரு. லைக் இன்னும் கொஞ்சம் இது பண்ணா அஷ்டு பேக்கரும் மோர் ஆஃப் இன்னும் ரன்ஸ் அவ்வளோ ஸ்கோர் பண்ணல T20 இது. இவர் வந்து கன்சிஸ்டண்டா டாப் 4 டாப் 5ல விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன், கன்சிஸ்டண்டா நல்ல டெஸ்ட் மேட்ச்ல போற அளவுக்கு நல்ல ஸ்பின்னர். ஸோ ஒரு பெரிய, அதனால தான் ஐ திங்க் தேவ் ஸ்கிப் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அவரை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ முதலாளி கம்பெனியை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதான். ஸோ இந்தியா ஏ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். They are the future stars of our main team. So we'll be back with more videos. We'll sign off for this. Your Artist Call. Bye.